கையில் இருக்கிற கல்யாண அழைப்புதலை பார்க்கறச்ச கண்ணில் ஜலம் முட்டிண்டு வர்றது. இப்பதான் ஜானு மாமி தன் பொண்ணுக்கு கல்யாணம் கட்டாயம் வந்துடணும்னு சொல்லி கொடுத்துட்டு போறா. அதை பார்த்ததும் ஏனோ எனக்கு அழுகை வந்துடுத்து. பசங்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்துட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு பாடத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த டீச்சர் உத்தியோகத்தை ஏத்துண்டு இன்னையோட 15 வருஷம் ஆயிடுச்சு. அதே பாடத்தை திருப்பி திருப்பி சொல்லி தரதுல ஆரம்பத்தில் கொஞ்சம் வெறுப்பா கூட தோணித்து. பின்பு நானே ஒரு மாதிரி சமாளிச்சுட்டேன். சுறுசுறுப்பான பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறச்ச சந்தோஷமா இருக்கும். 7ஆம் வகுப்பு தான் இருந்தாலும் இந்த பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி போல இருக்கு. ஏதாவது சந்தேகம் கேட்டுண்டே இருப்பா. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுண்டு வரேன். ஸ்கூல் பெல் அடிக்கிறது. நான் என் தோல் பையை எடுத்துட்டு கிளம்புறேன். 1 கிலோமீட்டர் நடந்தாதான் வீடு போய் சேர முடியும். வேலையில் சேர்ந்த புதுசில் நடக்கிறது கஷ்டமாக தோணித்து. போக போக பழகிடுத்து. எதிரே ஒரு ஜோடி உரசண்டே சந்தோஷமாக பேசி சிரிச்சுண்டே போறா. எதிரே இருக்கிறவாள்லாம் என்ன நினைப்பான்னு ஒரு நினைப்பே இல்லாமல் எப்படிதான் இவளால் இப்படி இருக்க முடியுதோ. ஒருவேளை கல்யாணம் ஆகியிருந்தா நானும் இப்படி தான் நடந்துட்டு இருப்பேனோ. அதெல்லாம் இனிமே எங்கே நடக்க போகிறது? பின்ன இந்த 38 வயசில் யாராவது கட்டிக்குவாளா என்ன? 38 எல்லாம் ஒரு வயசே இல்லைங்கிறேளா? அப்படின்னா ஏன் வர்றவாளெல்லாம் ஏதாவது சொல்லி நிராகரிச்சுட்டு இருக்கா? ஒருவேளை நான் அழகா படலையோ அவளுக்கு? நான் அழகா இல்லைன்னா ஏன் அந்த டீ கடைக்காரர் அப்படி முறைச்சு பார்க்கறா? ஒருவேளை அவருக்கு மாத்திரம் நான் அழகா படுறேனோ என்னவோ. வர வர இந்த பெண் பார்க்க வர்றவாளெல்லாம் வேற வேலையே இல்லாமல் இதையே ஒரு வேலையா வச்சுட்டு இருப்பாளேன்னு தோணுது. சந்தையில் மாட்டை பார்க்குற மாதிரி பார்த்துண்டு சொஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் தின்னுண்டு என்ன ஜென்மம் இவாள்லாம். இன்னைக்கு கூட அக்கா யாரோ பெண் பார்க்க வர்றதா சொல்லி சீக்கிரம் வர சொல்லி இருக்கா. 5 மணிக்கு வர்றாளாம். வாட்சை பார்க்குறேன், மணி 4:30. போய் சேர்ந்துடலாம். இனிமே கல்யாணம்லாம் நடக்குமான்னு எனக்குள்ளே கேட்டுண்டாலும் மனசில் ஒரு மூளையில் சின்னதாக ஒரு நம்பிக்கை எட்டி பார்க்க தான் செய்யுது. இந்த வரணாச்சும் கணிஞ்சிச்சுன்னா அப்புறம் நானும் எல்லார் மாதிரி அவரோட இடிச்சுண்டே சினிமா போகலாம். அவர் ஆஃபீஸ் போகிறச்ச வாசலில் நின்று டாட்டா காட்டலாம். அவர் ஆஃபீஸ் விட்டு வரச்ச சிரிச்ச முகத்தோடு வரவேற்கலாம். நடக்குமா இதெல்லாம்? பார்க்கலாம். யோசிச்சுட்டு வந்ததில் வீடு வந்துடுத்து. வாசலில் அக்கா பொண்ணு உஷா என்னை பார்த்து சிரிக்கிறா. ஆச்சு, இவளுக்கும் வயசு 18 நடந்துட்டு இருக்கு. இன்னும் 3-4 வருஷத்தில் இவளும் என்னை மாதிரியே சிங்காரிச்சுண்டு வர்றவா எதிரில் நிற்கணும். ஆனால் கடவுளே, இவளுக்கு என்ன மாதிரி நடக்கக்கூடாது. வயசு பொண்ணு வீட்டில் இருக்கிறப்போ நான் இந்த மாதிரி பொன் பார்க்குற படலத்தில் இருக்கிறது எனக்கே கஷ்டமாக தான் தோன்றுறது. சில சமயம் விஷத்தை குடிச்சிட்டு செத்துடலான்னு கூட தோணும். சே, அப்படி என்ன கோலத்தனம்னு என்ன நானே சமாதானம் பண்ணிப்பேன். வாழ்க்கைனா கல்யாணம் ஒன்றுதானா என்றும் யோசிப்பேன். வேற எதுவுமே இல்லையா? சின்ன குழந்தையோட சிரிப்பில்லையா? இயற்கையில் இருக்கிற அழகெல்லாம் ரசிக்கிறது இல்லையே? நம்ம வாழ்க்கையை கழிக்க முடியாதா அப்படின்னு தோணும். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா எல்லாம் நான் தெருவில் நடந்து போகிறச்ச ஒரு மாதிரியாக பார்க்குறச்ச, ஏன் என் காது படவே இவ பாவம்னு பேசுகிறச்ச மனசு உடைஞ்சுதான் போகிறது. இன்னைக்கு வர்றவனோட முடிவு சாதகமாக இல்லைன்னா இனிமே இந்த மாதிரி எதுவும் வேண்டான்னு அக்கா கிட்ட சொல்லிவிடணும். யோசித்து கொண்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியல. அவசரமாக சிங்காரிச்சிக்கிறேன். 6 மணி போல் அவள்லாம் வந்தா. நான் காஃபி எடுத்துட்டு போனேன். எல்லாம் முடிஞ்சு வழக்கம் போல் போய் லெட்டர் போடுறோம்னு சொல்லிட்டு போனான். எனக்கு இதுவும் பழைய லிஸ்ட்டில் சேர்ந்துடுமோன்னு ஏனோ தோணித்து. அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டி கொண்டேன். இப்பொழுதெல்லாம் நான் ஸ்கூலுக்கு நடந்து போகிறச்ச அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா ஒரு மாதிரி பேசுறது எனக்கு புரியுது. நான் யார் கூடவோ தொடர்பு வச்சிருக்கேனா? அதான் எல்லா வரனும் தட்டின்றே போகிறதான். ஏன் தான் இவாளெல்லாம் இப்படி பேசுகிறாளோ?
இந்த சமூகத்தில் கல்யாணம் ஆகாதவா எல்லோரும் இப்படிப்பட்ட பேச்சுக்களை எதிர்கொண்டு தான் ஆகணுமா என்கின்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. நான் இந்த புது ஆற்றுக்கு குடி வந்து 2 மாதம் ஆறுது. அக்கா கிட்ட கோவிச்சுண்டு எல்லாம் நான் தனியாக வந்துடலை. கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டில் கல்யாணமாகாத முதிர்கண்ணியா நானும் இருந்தா என்ன ஆகுன்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் என்னால் உஷாவோட கல்யாணம் தள்ளி போச்சுன்னா கடவுளே வேண்டவே வேண்டாம். ஊரெல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சது தெரிஞ்சதும் தான் நான் இப்படி முடிவு பண்ணினேன். ஆரம்பத்தில் அக்கா அதிகமாக கோவிச்சுண்டா. அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. நான் சரியாக்கிட்டேன். நம்மால மற்றவளுக்கு கெடுதி வரதுன்னா அவகிட்ட இருந்து தூர விலகி போகிறது தானே நியாயம். இப்பெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சதும் சாயந்தர நேரத்தில் வயசான படிக்காதவங்களுக்கு எல்லாம் நான் எழுத படிக்க சொல்லி கொடுக்குறேன். நடுவே இந்த சுந்தர் பையன் வந்து குறுக்கிடுவான். ஆனால் அதுவும் சந்தோஷமாக தான் இருக்கும். அட, சுந்தர் யாருன்னு சொல்லவில்லையோ? சுந்தருக்கு 1.5 வயசாகுது. குழந்தைகள் ஆசிரமம் ஒன்றிலிருந்து தத்து எடுத்துக்கிட்டேன். சுந்தர் படு சுட்டி தெரியுமோ? சிரிக்கிறச்ச கன்னத்தில் விழுற குழியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்பெல்லாம் ஸ்கூல் விட்டு நடந்து வர்றச்ச எதிரே எந்த கல்யாண ஜோடி வந்தாலும் மனசு சஞ்சலப்படுறதே இல்லை. ஏன்னா இப்போ நான் ஒரு குழந்தையோட தாய் இல்லையா என்றார்.